மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். தாவேக எம்எல்ஏவுக்கு 35 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுக்க முயன்ற வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு தொடர்பு இருப்பதாக வெளிவந்திருக்கும் தகவல் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஊத்தங்கரை தாவேக எம்எல்ஏ இளையராஜா காவல்துறையில் அளித்த புகார் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சபாநாயகருக்கு எதிரான தீர்மானத்திற்கு ஆதரவாக செயல்பட கோரி தனியார் கருத்து கணிப்பு நிறுவனத்தை சேர்ந்த திருநாவுக்கரசு என்பவர் தனக்கு வலை வீசியதாக இளையராஜா புகார் அளித்துள்ளார். தான் தொடர்பு கொண்டதை வெளியே தெரிவித்தால் குடும்பத்துடன் பின்விளைவுகளை சந்திக்க நேரிடும் என திருநாவுக்கரசு மிரட்டல் விடுத்ததாகவும் இளையராஜா தனது புகாரில் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் இளையராஜா கொடுத்த புகாரின் அடிப்படையில் பூக்கடை துணை ஆணையர் தலைமையிலான தனிப்படை போலீசார் திருநாவுக்கரசு, நரேஷ், தியாகராஜன் ஆகிய 3 பேரை கைது செய்தனர். இவர்களிடம் நடத்திய விசாரணையில் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமாரின் தூண்டுதலின் பேரிலேயே இந்த லஞ்ச பேரம் நடந்தது தெரியவந்துள்ளது. தொடர்ந்து எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட மூவரையும் வரும் 15ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்ட நிலையில் கரூர், சென்னை என அவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்களிடம் போலீசார் விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளனர். மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ்.